நான் சொன்னது எதையும் மறந்துடாத, எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கோ. சரிங்கம்மா. அப்புறம் அவ விஷயத்துல உஷாரா இரு, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. என்ன இவ விஷயத்துல ஜாக்கிரதையா இருன்னு அம்மா சொல்றாங்க? அப்புறம் நான் சொன்ன மாதிரி இப்ப நம்ம பேசிக்கிட்ட எதுவும் துளி கூட அவளுக்கு தெரியக்கூடாது. பார்த்து நடந்துக்க. சரி, அம்மா போனை வச்சிடறேன், பார்த்து பத்திரமா வா. என்ன ஆச்சு? இல்ல, ரோட்ல பார்த்து போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல, கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதான். ஒரு வார்த்தையா? என்ன? இல்ல, அவங்க உனக்கு தெரிய வேண்டாம்னு ஏதோ சொல்லி சொன்னாங்க. அது அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு தெரிஞ்சா நான் ஏதாவது சின்ன புள்ள மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னு நினைச்சுக்குவேன்ல, அதுக்கா இருக்கும். ஓ சரி சரி, நம்ம அம்மாவை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நர்மதா கிட்ட நம்ம லவ்வ சொல்லுவோம். என்ன? இந்தாங்க ஜூஸ் குடிங்க. ஸ்ட்ரா வேணுமா? குடிங்க. டேய், நீ மட்டும் என் கையில கிடைச்சு என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்டா. என்ன உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். டிரைவர், வண்டியை பேக்ல பார்க் பண்ணுங்க, நான் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். அட, இது அண்ணா வண்டி. அண்ணாவும் நர்மதாவும் இங்கதான் இருக்காங்க போலயே. ஓ, ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்களா? ஐயோ, வசமா சிக்கிட்டான். சாவி எடுக்க குனியும் போது அவனை பார்த்து வெளுக்க போது அவன் நம்மள கைய கட்டாம இருக்க மாட்டான் போல இருக்கே. அப்பா, சீக்கிரம்டா. நர்மதா, அது அண்ணா. ஏய், நீ என்ன இங்க? எங்கதான் இருக்கீங்களா? ஆமா, அப்படியே போற வழியில ஜூஸ் சாப்பிடலாம்னு தான். நீ ஜூஸ் சாப்பிடுறியா? தம்பி, ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா. இல்ல ஓடமா. தர்பூசணி தானே? தர்பூசணி கொடுங்க. தர்பூசணி. ஏய், சேர் எடுத்து போட்டு உட்காரு. நீங்க இந்நேரம் போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். காலையில எனக்கு முன்னாடி கிளம்புனீங்க, இப்பதான் இங்க வந்திருக்கீங்க. அது காருக்கு பிரேக் ஆயில் ஊத்திட்டு வந்தோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு போலான்னு இங்க வந்தோம். அம்மா, நீ எங்க இங்க? நான் டியூட்டில ஜாயின் பண்ணதும் காஞ்சிபுரம் எஸ்பி ஆபீஸ்க்கு வர சொல்லிருந்தாங்க. அதான் போயிட்டு இருந்தேன். வர வழியில ரெஸ்டாரண்ட் வெளியே உங்க காரை பார்த்தேன். சரி, இங்கதான் இருப்பீங்கன்னு வந்தேன். எஸ்பி ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்களா? ஏன், திரும்ப ஏதாவது பிரச்சனையா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சஸ்பெண்ட் பத்தி சொல்லி திரும்ப ஒரு வார்னிங் பண்ணி அனுப்புவாங்க, அதான் வர சொல்லிருப்பாங்க. கதிர், டைம் ஆச்சு. ரெஜிஸ்டர் லஞ்சுக்கு போறதுக்குள்ள நம்ம அங்க போய் ஆகணும், இல்லனா நம்ம அங்க போய் காத்திருக்கணும். அடடா, இங்க வச்சு நர்மதா கிட்ட சொல்லிரலான்னு பார்த்தா ராகினி வேற வந்துட்டாளே. ஊருக்கு திரும்பி போற வரைக்கும் நம்ம நர்மதா கிட்ட லவ் சொல்ல முடியாது போல இருக்க. ஏதாவது தடங்கள் வந்துகிட்டே இருக்க. இப்ப என்ன பண்றது? மேடம், ஜூஸ்.
தேங்க்யூ. கதிர் டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா?